ராதிகா அவங்களுக்கு என்னாச்சு, திடீர்னு சர்ஜரி பண்ண புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. கையில் அவங்க 2 மணிக்கு ஸ்ருத்திகா அவங்கள போய் பார்த்திருக்காங்க. என் அப்பா என்ன பார்த்து ஒரே ஒரு முறைதான் முறைச்சாரு, இவங்க எல்லாரும் என் அப்பா கிட்ட என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு ஜீவா அவரு என்ன சொல்லியிருக்காரு. இஃப்தார் நிகழ்ச்சியில விஜய் அவரு கலந்துகிட்டது, படப்பிடிப்பு தளத்துல நடிகை பயந்து ஓடியதுன்னு வாங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகை ராதிகா திடீர்னு ஒரு போஸ்டர் பதிவிட்டிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு விமென்ஸ் டே, எல்லாருமே ஹாப்பி விமென்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க நிலையில ராதிகா அவங்க மருத்துவமனை புகைப்படத்தை பதிவிட்டது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆச்சு. அதுல அவங்களுக்கு காலில் அடிபட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம். இதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இந்த வழினால அவங்க ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. ஏதோ படப்பிடிப்பு தளத்துல தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கு. சரத்குமார் அவரை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் சீக்கிரமா குணமாகிவாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்ருத்திகா அவங்களையும் ஆரியன் அவங்களையும் கயல் அவங்க, அதாவது சைத்ரா ரெட்டி அவங்க 2 மணிக்கு சந்திச்சிருக்காங்க. இந்த 2 கியூட்டிஸ் கூட ஒரு கப் கேக்கையும் சந்திச்சிட்டேன். 2 பேருக்குமே ரொம்ப நல்ல மனசு, லவ்லி கப்பிள்ஸ் அப்படின்லாம் சொல்லி அவங்களோட ஸ்டோரியில ஒரு சில புகைப்படங்களை பதிவிட்டிருக்காங்க. அடுத்து நம்ம ஜீவா அவரு சமீபத்துல நிறைய பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த பேட்டியில ஒரு டைம் எங்க அப்பா கூட இருக்கப்ப ஒருத்தர் தலை எஸ்எம்எஸ் படம் சூப்பர் படம் தலை, உன்னாலதான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே எங்க அப்பா என்னை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா இல்லாம எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வேற, சார் உங்க பையன் தம் அடிச்சுட்டு செமையா டயலாக் பேசுறான்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரொம்ப நாளா தம் அடிச்சுட்டு இருக்கார் போலயேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா கோவத்துல பார்த்தாரு, நாங்க ஒண்ணுமே பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அடுத்து நடிகர் விஜய் அவர் பாத்தீங்கன்னா வெள்ளை கைலி சட்டை தொப்பியோட இப்ப இஃப்தார் நோன்பு இருக்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அங்க வருகை தந்ததுமே எல்லாருமே அவரை பார்த்து வந்து வரவேற்றிருக்காங்க. உடனே வந்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு விஜய் அவர்கிட்ட பேசவும் வந்திருக்காங்க. வெள்ளை சட்டை தலையில தொப்பியோட வந்த அவரு இஸ்லாமிய நண்பர்களோட சேர்ந்து நோன்பு திறந்திருக்காரு. அந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதே போல சோனா அவங்க சமீபத்துல நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஷால் அவர் கூட ஒரு பாடல்ல வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அப்போ வந்து அவங்க ரெடி ஆகி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து, அதாவது அந்த லைட்டிங் எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து டான்ஸ் ஆடும்போது அங்கிருந்த எல்லாருமே அவங்களவே பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல ஆடவே ரொம்ப கூச்சமாயிருச்சு. முதல் நாள் 400 பேர் வந்தாங்களாம், அடுத்த நாள் 800 பேர் வந்தாங்க, அடுத்த நாள் 1500 பேருன்னு கூட்டம் கூட்டமா வந்துட்டே இருந்தாங்க. அந்த ஊரு ஆண்கள் எல்லாம் இப்படி வந்ததை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னங்க இப்படி எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு விஷால் அவரு, நான் மறைச்சு நிக்கிறேன் நீங்க ஆடுங்கன்னு சொன்னாரு. ஆனாலும் என்னால அங்க ஆடவே முடியல, நான் ஆட முடியாதுன்னு சொல்லி கேரவன்குள்ள போய் 1 மணி நேரம் கழிச்சுதான் வெளியவே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் படத்தோட பேரை சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள படத்தோட வேலையை இவ்வளவு ஃபாஸ்டா முடிச்சிட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்தோட வேலைகள் எல்லாம் வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா எப்ப வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, ரிலீஸ் டேட் அப்பங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட வேலைகள் எல்லாம் இவ்வளவு ஃபாஸ்டா முடிச்சிட்டாங்களேன்னு ரசிகர்கள் எல்லாம் ஆச்சரியத்துல இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.